ஃபிளாஷ் டோர், QFIL ஃபிளாஷ் டோர் ப்ளஸ் MI ஃபிளாஷ் டோர் பார்க்க போகிறோம். ஸோ Spreadtrum சிப்செட் இருக்க மொபைல் ஃபோனை ஃப்ளாஷ் பண்ணுறதுக்கு SPD ஃபிளாஷ் டோர்ன்றதை யூஸ் பண்ணுவோம். ஸோ அதில் எப்படி எந்த மெத்தட் ஸ்டெப்ஸில் என்ன பண்ணுவோம் OS ஃப்ளாஷ் பண்ணணுன்றதை இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து SPD ஃப்ளாஷ் டோரை ஓப்பன் பண்ணணும். நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சிருந்ததுல நேமில் இருக்கும் அப்படின்னா டவுன்லோட் அப்படிங்கிற நேமில் இருக்கும். OS ஃபைலில் செலக்ட் பண்ணுறதுக்கு லோட் பேக்கெட் அப்படின்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணி என்ன பண்ணுவோம் OS ஃபைலில் லோட் பண்ணுவோம். ஸோ அந்த OS ஃபைலோட நேம் பேக்கெட் ஃபார்மேட்டில் தான் இருக்கும். சரிங்களா சார்? ஸோ அந்த லோட் பேக்கெட் அப்படின்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணி என்ன பண்ணணும் சார் செலக்ட் பண்ணணும். சிப்செட் பேஸ் பண்ணி ஃப்ளாஷ் பண்ண போகிறோம் அப்படின்றதுனால கனெக்ட் பண்ண போகிற ஃபோனை சிப்செட் மோடில் கனெக்ட் பண்ணணும். ஓகேவா சார்? ஸோ சிப்செட் மோடில் கனெக்ட் பண்ணுறதுக்கு என்ன பட்டன் சார் ப்ரெஸ் பண்ணணும்? வால்யூம் அப்பு, வால்யூம் டவுன் ப்ளஸ் USB கேபிளில் கனெக்ட் பண்ணணும். ஃபோன் கனெக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணிடணும் சார், ஸ்டார்ட் டவுன்லோடிங் அப்படின்ற ஆப்ஷனை பண்ணிட்டோம் அப்படின்னாலே ஒரு OS என்ன ஆரம்பிச்சிடும், ஃப்ளாஷ் ஆக ஆரம்பிச்சிடும். சக்ஸஸ் அப்படின்னு அந்த ஸ்டேட்டஸில் வந்துருச்சுன்னா என்ன ஆகிடும் சார், OS ஃப்ளாஷ் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் சார் SPD ஃப்ளாஷ் டோரில் OS ஃப்ளாஷ் பண்ணுறது. ஸோ இப்போ ஃபஸ்ட் பார்க்க போகிறது வந்து MI ஃப்ளாஷ் டோர். ஸோ MI ஃப்ளாஷ் டோர்ன்றது வந்து Xiaomi ஃபோன்ஸ்க்காக ஃப்ளாஷ் டோரு, QFIL ஃப்ளாஷ் டோரு. ஸோ பாக்கி இருக்க 4 ஃப்ளாஷ் டோரு அதுக்கான ஸ்டெப்ஸ் என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம்.